அப்படியானால் நாட்டியத்தை உடனே அரங்கேற்றுங்க. சர்வேசனிட்ட கட்டளையாகிய இந்த யமபுரம் என்னும் வைவ சிலாபதி பட்டணத்தை ஏற்கின்ற தொழிலாம் நான் முகனால் இப்பூவுலகில் ஜனிப்பிக்கப்பட்ட மக்களாகிய நால்வகை யோனி செலவகை தோற்றம் 84 லட்சம் ஜீவவேதங்களையும் அவரவர் ஆயுள் முடியும் காலத்தில் கடப்பொழுதும் விடாது கலந்து வந்து பாவிகளுக்கு நரகமும் புண்ணியவான்களுக்கு சொர்க்கமும் ஆக பகிர்ந்து வழங்கப்பட்ட தலையவனம் புவாலயம் அட்டைக்குடி அரணைக்குடி புலிக்குடி முழக்க காட்சிய அகரிசமும் பாம்பு பூரா செய்யா சேல் முதலியவைகள் இருந்த
ஸ்தலங்களிலும் முட்டிப்பாய், முச்சக்கரம், பாதரட்டை போன்ற கொடிய தண்டனைகளை வழங்கி வருகிறோம் அல்லவா? அது மட்டுமில்லாது நம்மிடம் விஷம்பாய்த்து வெளிப்படை ஸ்தலங்கள் கோர, வீர, கால, ஜெய இங்கரங்களின் படை கொண்டு நாம் ராஜ்ய பரிபாலனம் செய்து வருகிறோம் அல்லவா? அப்படி இருக்க சித்ரோப்தா பிரபு, எனக்கோ சிறு தண்டனை போதும். நான் சற்று நீதி தவறே நடந்தேனே ஆனால் உச்சிமேல் மயக்காம்பு கட்டி தங்கிக் கொண்டிருக்கும் அந்த மகாமேர் பர்வதமானது அறுந்து விழுந்தால் கீழே ஓடும் அக்னி ஆற்றில் நம்மை மாய்த்து கொண்டு விடும் யாதொரு ஐயமில்லை. ஆகவே இன்றைய சட்டத்திட்டங்களை சரிவர கவனிப்பாய். அது மட்டுமல்லாமல் நீ எனக்கு எதிராக சதி செய்வதாக எனக்கு ஒரு செவிவழி செய்து வந்ததே. பிரபு, நான் தங்களிடம் இருக்கும் நான் அவ்வாறு நினைப்பேனா? விசித்திரகுப்தா, இவன் என்ன செய்தான்? அடே துஷ்ட பதரே, உன்னை பற்றி அறியாதவன் அல்ல இந்த யமன். ஜாக்கிரதை, கொலைத்து விடுவேன். ஆரவாரத்தில் மிகுந்த கோர கிங்கரர்களே, ஆனவம் படைத்தோரை அடக்கி வைக்கும் தூதரே, பாரிதனில் பாவிகள் வந்தாரோ என்று கூறுவேன். பச்சமாய் உரைத்திடு விக்கிரகமே தூதரே, ஆதிகேச பாதமோடு பச்ச தந்த வித்தகன், ஆகவே நன்மை தீமை நல்லறி வென்றுதரே, நாலு உயிரை பிடித்து வந்தனக்கு கூறுவாய், ஆகவே நன்மை தீமை நல்லறி வென்றுதரே. உத்தரவுத்தா, உன்னை மன்னித்து விட்டேன். இன்றைய சட்ட திட்டங்களையாவது சரிவர எடுத்து வா, இல்லை என்றால் உன்னை துளைத்து விடுவேன். அது மட்டுமல்லாது நாளை என் மனைவியின் பிறந்த நாள். ஆகவே அனைத்து புண்ணியவான்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடு. இந்த துஷ்ட பதர்களை மட்டும் அனுப்பி வை. அப்படியே பிரபு. பிரபு, உத்தரவுத்தா, இதோ முதல் மாநிலம் வந்துள்ளான். இவனோ மாதா பிதாவுக்கு அன்னம் அளிக்காமல் மகா கொடுமை செய்த மகா பாவியாவான். அவன் ஒரு குண்டாக்கு, அவன் கண்ணை குண்டாக்கு. பிரபு, ஸ்ரீயை ரட்சிப்பவனை தெய்வன் என்பார்கள் அல்லவா? இவனோ ஸ்ரீயை ரட்சிக்க மறந்து ஸ்ரீக்களை மிகவும் அவதூறாக பேசி வந்துள்ளான். இவனை பெண்ணாக மாற்றி நம் சிறை கூடத்தில் அனுப்பி வைத்து பல கொடுமைகளை செய்தான். பிரபு, நமது அரசவை நோக்கி அக்னிகந்தன் வந்துள்ளான். அழைத்து வா. அரசே, அக்னிகண்ணன் நமஸ்கரிக்கின்றேன். மகன் உண்டாவது மற்ற காரணத்தை தெரிவிப்பார். அரசன் திரேனியன் உங்களை அதிவிரைவில் அரண்மனைக்கு வரும்படி உத்தரவிட்டு உள்ளார் பிரபு. உடனே வருவதாக இளைஞனிடம் தெரிவித்தார். அப்படி சித்திரகுப்தா, பிரபு, இதில் ஏதோ மர்மம் உள்ளது. சற்று பொறு. ஓம் நம சிவாய. பரம்பொருளே, நீங்கள் உங்களுடைய திருவிழாவை ஆரம்பித்து விட்டீர்கள். அந்த இரணியனோ சதுர்வரம் பெற்று விட்டார். அவனை அழிக்க நம்மால் முடியாது. இருந்தாலும் ஏதோ ஒரு பொறி தென்படுகிறது. சித்திரகுப்தா, ஆகவே நான் இப்போதே சென்று இரணியனிடம் சற்று விளையாடி பார்க்கிறேன். சரியா? அதுவரை சட்டத்திட்டங்களை சரிவர